வணக்கம் நண்பர்களே. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நற்பவி நற்பவி நற்பவி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச குருப்பியோ நமக. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற செய்யுள் பார்த்தீங்க அப்படின்னா 4வது செய்யுள். பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தோட 4வது செய்யுளும் அதனுடைய விளக்கத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நற்பவி நற்பவி நற்பவி. 4வது செய்யுளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கைதனை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறைஞ்சிக்கோன் காக்க. அப்படின்றத 4வது செய்யுளை பாம்பன் சுவாமி அவர்கள் அருளியிருக்கிறார். இதற்கான விளக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம். கார்த்திகேயன் என் கழுத்தை காப்பாராக. லக்குமியின் மருமகன் என் ஒளியுடைய தோள்களையும் இரு விழா பக்கங்களையும் காப்பாராக. 12 ஆயுதங்களை உடைய இறைவன் பழுது இல்லாத என் மார்பை காப்பாராக. வளரும் அழகுடைய குறிஞ்சி நிலா கடவுள் இகழ்வதற்கு இயலாத என் முழங்கையினை காப்பாராக. வாகுலேயன் அப்படின்னா கார்த்திகேயன் அப்படின்னு அர்த்தம். அருள்மிக்க கார்த்திகேயன் என் கழுத்தை காப்பாராக. லக்குமியின் மருமகன் என் ஒளியுடைய தோள்களையும் இரு விழா பக்கங்களையும் காப்பாராக. 12 ஆயுதங்களை உடைய இறைவன் பழுது இல்லாத என் மார்பை காப்பாராக. வளரும் அழகுடைய குறிஞ்சி நிலா கடவுள் இகழ்வதற்கு இயலாத என் முழங்கையினை காப்பாராக. அப்படின்னு சொல்லி இந்த செய்யுளுக்குண்டான விளக்கத்தை திரு பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தோட 4வது செய்யுளையும் விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். 5வது செய்யுளையும் அதுக்குண்டான விளக்கத்தையும் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நற்பவி நற்பவி நற்பவி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஸ்ரீமத் குமர குருதாச குருப்பியோ நமக. குமர குருதாச குருப்பியோ நமக. குமர குருதாச குருப்பியோ நமக.